சீதா, மகாலட்சுமி, இந்த வீட்டு மகாலட்சுமி எங்க? சீதா, சீதா, இந்த வீட்டுல யாருமே இல்லையா? சம்பந்தி, இந்த மருமகளை கூப்பிடுங்களேன். சம்பந்தி, சம்பந்தி, வாங்க சம்பந்தி. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. என்ன இதெல்லாம் சம்பந்தி? என் வீடு தேடி வந்து உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். தயவு செய்து எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி. எங்க மருமக? சீதா, அம்மா தாயே, நீ காலடி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண மூடிட்டான்னு சொல்லி என் சொந்தக்காரங்களை அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை வச்சு நான் அனாவசியமா பேசிட்டாங்கம்மா. எங்க ஒரு வேளை அதெல்லாம் உண்மையா இருக்குமா நம்பித்தான் நானும் அப்படியெல்லாம் நடந்துட்டேன். ஆனா நேற்று என்ன நடந்தது தெரியுமா? என் பையன் சாரி உன் புருஷன் என் கனவுல வந்து, அப்பா 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமக இல்லையா, நான் செத்துட்டாலும் அவன் இந்த வீட்டுல தான் இருக்கணும், எப்படி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லி என்னை கண்ணா பின்னான்னு திட்டாமா. அம்மா, அவன் ஈரோடு இருக்கும் போது அவனுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சது இல்லம்மா. அவன் செத்ததுக்கு அப்புறம் கேட்கிற முதல் ஆசைமா இது. அதை கூட நான் நிறைவேற்றி வைக்கலைன்னா அப்புறம் அந்த அதிர்ச்சியிலேயே நான் ஆற்று செத்து போயிருவேன்.